இங்கிலீஷ் ஈஸி தான். ஏற்கனவே நம்ம சண்டே மண்டே பார்த்துட்டோம். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு நான் என்ன சொல்லித்தர போறேன்? மந்த் சொல்லித்தர போறேன். மேம் வீக் டே சொல்லி கொடுத்தீங்க, அடுத்தது மந்த் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மந்த் சொல்லித்தர போறேன். மந்த் சொல்லித்தரது அப்படின்னாக்கா வரிசையா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்லாம் பற்றி சொல்றீங்களே, அப்படி சொல்லாம வேற எப்படி கரெக்டா சொல்றதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி, ஜனவரி. நெக்ஸ்ட் பிப்ரவரி, பிப்ரவரின்னு சொல்லக்கூடாது, பிப்ரவரி, பிப்ரவரி. எஸ். தேர்ட் மார்ச், மார்ச். ஃபோர்த் ஏப்ரல், ஏப்ரல் சொல்லுவேனா, ஏப்ரல், ஏப்ரல். ஃபிஃப்த் ஒன் மே கிடையாது, மே, மே. ஈ லைட்டா சொன்னா போதும். சிக்ஸ் ஜூன் கிடையாது, ஜூன் போனால் ஜூலை காற்று அதெல்லாம் இல்ல. ஜூன், ஜூன். அடுத்தது ஜூலை, ஜூலை. ஆகஸ்ட், ஆகஸ்ட். எப்பவும் போலதான். செப்டம்பர், செப்டம்பர்னு சொல்லாதீங்க, செப்டம்பர், செப்டம்பர், செப்டம்பர். இதெல்லாம் கடைசியில வரதெல்லாம் சைலண்ட் ஆயிரும். எப்பவுமே லாஸ்ட் லெட்டர் ஆர் வந்தா ஆர் பொதுவா சைலண்ட். அதனால செப்டம்பர். அக்டோபர், அக்டோபர். நவம்பர், நவம்பர். and டிசம்பர், டிசம்பர். எஸ், கரெக்ட். கரெக்டா சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை சேர்ந்து சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், நீங்க செகண்ட் சொல்லுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் and டிசம்பர். கரெக்டா சொன்னீங்க. கூட சேர்ந்து சொல்லும்போது கரெக்டா வருது. மறக்காம இதை நீங்க தனியா யூஸ் பண்ணும் பொழுது எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணி பழங்க. ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது இது தேவைப்படும்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.